Welcome to our Fair Maths channel. இப்போ நாம exercise number 1.4ல second sum பார்க்க போறோம். பாப்போமா? In a competitive examination, 1 mark is awarded for every correct answer. என்னது? இந்த competitive examல ஒரு question நம்ம கரெக்ட்டா எழுதுறோம்னா அதுக்கு எவ்வளவு மார்க்? 1 மார்க். While 1/4 mark is deducted for every wrong answer. இதுல நம்ம எத்தனை தப்பான கொஸ்டின் எழுதியிருக்கோமோ அதுல ஒரு கொஸ்டினுக்கும் கால் மார்க் வந்து என்ன பண்ணுவாங்க, டிடெக்ட் பண்ணுவாங்க, அப்படின்னா மைனஸ் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். A student answered 100 question. மொத்தமா எத்தனைக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன்? 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். அண்ட் காட் 80 மார்க்ஸ். ஆனால் அவன் வாங்கின மார்க் எவ்வளவு? 80 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். எல்லாத்தையும் அட்டன் பண்ணியிருக்கேன், 80 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். ஹவு மெனி கொஸ்டின் டிட் ஹி ஆன்சர் கரெக்ட்லி? அப்பனா அவன் எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்டாக எழுதியிருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்கு. அதை எந்த ரூலை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம்? கிராமர்ஸ் ரூலை ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த சம்மை பார்க்க போகிறோம். பாப்போமா? இப்போ உங்களுக்கு கொஸ்டின் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸி தான் இது. சொல்யூஷன் என்னது? லெட் த நம்பர் ஆஃப் கரெக்ட்லி ஆன்சர்ட் கொஸ்டின். அவன் மொத்தமாக நம்ம கரெக்டான ஆன்சரை வந்து எப்படி எடுத்துக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். லெட் த நம்பர் ஆஃப் நாட் கரெக்ட்லி ஆன்சர்ட், தப்பான கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஆன்சர் பண்ணதை எதுன்னு எடுத்திருக்கோம்? ஒய்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ இதை எடுத்தாச்சு, இதை எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு. கரெக்ட் ஆன்சர்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். தப்பாக எழுதிருக்கிறதுக்கு என்ன எடுத்திருக்கோம்? ஒய்ன்னு எடுத்தாச்சு. கிவன் மார்க் ஃபார் ஈச் கரெக்ட் ஆன்சருக்கு என்ன? ஒரு கொஸ்டினுக்கு என்ன மார்க்குன்னு பார்த்தோம்? 1 மார்க். மார்க் ஃபார் ஈச் ராங் ஆன்சருக்கு எவ்வளவு? மைனஸ், அதாவது டிடெக்ட் பண்றதுனால -1/4. நல்லா பார்த்துக்குங்க. என்னது? கரெக்ட் ஆன்சருக்கு 1 மார்க்கு. ஆனா தப்பா எழுதுனா எவ்வளவு மார்க்கு மைனஸ் ஆகும்? 1/4. அதை டிடெக்ட் ஆகிறதுனால இங்க மைனஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்ப மொத்தமா எவ்வளவு மார்க்கு? எக்ஸ் பிளஸ் ஒய், அதாவது மொத்தமா எழுதுனது கரெக்ட் ஆன்சரு நாட் கரெக்ட் ரெண்டும் சேர்த்து எத்தனை மார்க்கு? 100 மார்க்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் அவன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்னா நமக்கு 80 மார்க்ஸ் தான் வாங்கியிருக்குது. மொத்தம் உள்ள மார்க்கு 100, வாங்கியிருக்க மார்க் எவ்வளவு? 80. இதில் வந்து எக்ஸ் வந்து எவ்வளவு கரெக்டாக எழுதியிருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணியிருக்குது? டிடெக்ட் பண்ணுறது பார்த்தோம்ல, இங்கே -1/4 இதோட ஒய்யோட மல்டிப்ளை பண்ணினா எக்ஸ் -y/4, y/4 வந்துச்சா? ஈக்குவல் டு ராங். மொத்தம் அவன் வாங்கியிருக்க மார்க் எவ்வளவு? 2 சேர்த்து கரெக்டாக எழுதியிருக்குது, ராங்காக எழுதியிருக்குது, 2 சேர்த்து எவ்வளவு? 80 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போ இது வந்து என்ன பண்ணுறோம்? எல்சிஎம் எடுத்து நம்ம ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. எப்படி? இதை வந்து 4 × x 4x, கீழே 4 இருக்கிறதுனால இது y, அப்படியே -y டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 80. இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 4x - y ஈக்குவல் டு 320 வந்துருச்சா? ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து என்னது? x + y ஈக்குவல் டு 100. இந்த ஒரு ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டெல்டா ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டெல்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி? 1 1 1 1 1 4 -1. இப்போ இதில் டெல்டா ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 1s -1, 4 × 1 4, என்ன பண்ணுவோம்? -4 ஈக்குவல் டு -1 -4 ஈக்குவல் டு -5. தெரியுங்களா உங்களுக்கு? 2 நம்பரை ஆட் பண்ணோம்னா மைனஸ் அப்படியே போட்டுட்டு -5. இப்போ என்னாச்சு? டஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டெல்டா எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டெல்டா எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த எக்ஸ் இருக்க இடத்துல இந்த 100 320 ரைட் பண்ணுறோம். 100 320 ரைட் பண்ணியாச்சா? இப்போ டெல்டா எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 100 -1s -100 -320 320. இப்போ ரெண்டுமே மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணி, 2 சைன் ஒரே மாதிரி இருக்கிறதுனால மைனஸ் சைன் அப்படியே போட்டுட்டு இது ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணி எழுதினோம்னா 100 320 ஈக்குவல் டு 420. அப்போ -420. டெல்டா எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து டெல்டா ஒய். டெல்டா ஒய்க்கு என்ன செய்வோம்? அந்த ஒய் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி 100 320 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 320s 320 -4 × 100 400 -80. டெல்டா ஒய்யும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ கிராமர்ஸ் ரூல் படி எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? டெல்டா எக்ஸ் பை டெல்டா ஈக்குவல் டு -420 divided by -5 equal to 84. அப்போ y equal to delta y divided by delta equal to -80 divided by -5 equal to 16. அப்போ xங்கிறது என்னன்னு சொன்னோம் நம்ம ஃபர்ஸ்டே? கரெக்டாக எழுதியிருக்கக்கூடிய
கொஸ்டின். அப்போ அவன் எழுதியிருக்கக்கூடிய கரெக்டாக எழுதியிருக்கக்கூடியது எத்தனை கொஸ்டின்? 84 கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கேன். இதில் எத்தனை கொஸ்டின் தப்பாக எழுதியிருக்கேன்? ஒய்ங்கிறது என்னது? ராங்காக எழுதுனது. எத்தனது? 16. அப்போ த ஸ்டூடெண்ட் ஆன்சர் 84 கொஸ்டின்ஸ் கரெக்ட்லி. அவன் கரெக்டாக எழுதின கொஸ்டினோடது 84 கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் உங்களோட டவுட்ஸை எனக்கு கேட்டு கிளியர் பண்ணி